இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள் 6/1/2026 ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:32 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை பிற்பகல் 12:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 4:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரமம். பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:37 வரை சந்திராசிரமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன இறக்கங்களும் இருக்குங்க. இதனை கடந்து வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகள் மதிப்பிடவும் செய்வாங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்தும் காணப்படுவீங்க. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள்ல ஏற்றங்களும் இருக்கும். தொழில் துறையில வளர்ச்சியும் இருக்கும். காப்பீடு துறையில கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பணவரவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். இப்பொழுது நீங்க போடுகின்ற திட்டங்கள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். வியாபாரத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனமும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும். வீட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. வரவு செலவு விஷயங்கள்ல அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே என்ற ஒற்றுமையும் நல்லபடியாகவும் இருக்கும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்படலாம். புதுவிதமான வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று எதிலும் பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில சட்ட சிக்கல்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. நெருங்கிய நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வேலையில நிலுவையில இருந்து வந்த பணிகளை சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. அதிகப்படியான பணிச்சுமையின் காரணமாக மனசோர்வும் ஏற்படலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் என்று சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. உங்கள் துணையின் வழியில உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி சில வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சாந்தமாக செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். நல்ல பலன்களை காண்பதற்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல ஏதுவான சூழ்நிலைகளும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே கவனமற்ற வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். என்று சற்று கோபப்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. நிதானத்துடனும் நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். இழுபறியாக இருந்து வந்த விற்பனையில மாற்றங்களையும் செய்வீங்க. யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தை வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவியில மேன்மையும் உண்டாகும். கூட இருந்தே தொந்தரவு செய்யக்கூடிய நபர்களிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிலை மேம்படுத்துவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அதீத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவுக்கு ஏற்ற வகையில செலவுகளும் இருக்கும். பைனான்ஸ் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கவனத்தை சிதறவிடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. என்று உங்களை அறியாமலேயே ஒருவிதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல சின்ன சின்ன பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். மனதுல உற்சாகமும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல பக்குவமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு தொடர்பான விஷயங்கள்ல சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல சமூக வட்டாரத்திலையும் சரி பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வணிகம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆற்றல் மேம்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. காதல் உறவுல மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். வழக்கமான வேலைகளிலும் கூட சின்ன சின்ன தடங்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சின்ன சின்ன கெடுபடிகளும் இருக்கத்தாங்க செய்யும். கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற விரயங்களினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களினால சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று அமைதியான உணர்வுடனும் காணப்படுவீங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். மனதை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொண்டாலே போதுங்க, செயல்கள் சுமூகமாகவும் நடைபெறும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் இடத்துல சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்படலாம். பணிகள் சுமூகமாக நடைபெறுவதற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. தேவையற்ற முன்கோபத்தினை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். நிதியில ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். அலுவலகத்துல பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. வருமானமும் கைகூடியும் வரும். சேமிப்புகளை பக்குவமாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. பணவரவனை தக்க சமயத்துல நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல நன்மைகளும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல உங்களுக்கு முக்கியமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையின் காரணமாக இடமாற்றங்களும் ஏற்படலாம். சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்க தங்க செய்யும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இணையதள வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய வீட்டு விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. மன அமைதியுடனும் அதனை செலவும் செய்வீங்க. சிறந்த நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உறவினர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான மனநிலையுமே மன அமைதியுடன் கடந்து சென்று விடுவீங்க. வணிக முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இதற்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். அரசு தொடர்பான வேலைகள்ல அதிகாரிகளிடத்துல மரியாதையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. வீட்டுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருமணத்துல நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களுடைய உதவியினால சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. செயல்கள்ல ஆதாயமும் உண்டாகும். அந்நிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். பணிகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். என்று உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். செயல்கள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க பரபரப்பாக காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
செயல்களை எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்துடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று பணியிட சூழல்கள் வெற்றிகரமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உறவு பிணைப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று இருவருக்கும் இடையில திருப்திகரமான போக்கும் காணப்படும். சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்கால நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க திருப்திகரமாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. இதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில மாற்றங்களையும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வங்கியில உங்களுடைய கையிருப்பை நீங்க பாதுகாக்கவும் செய்வீங்க. வேலையிடங்கள்ல உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசு வேலைகளை எதிர்பார்த்த நன்மைகளும் வந்து சேரும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில நீங்க நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். அடுத்தவர்களுக்கு எந்த விதமான உத்தரவாதங்களையும் தரவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய வளர்ச்சியில அக்கறையாகவும் இருப்பீங்க. நிதானமாக செயல்படுவதும் நல்லது தாங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடனும் பேசுவாங்க. விஐபிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்யலாம். சிலருக்கு உறவினர்களுடைய வகையில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவாங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கனிவான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்று பெரும்பாலான பணிகளை நல்ல நேரத்திற்குள்ள முடிக்கவும் செய்வீங்க. குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அனுபவம் வாய்ந்த நண்பர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வணிக திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சிலருக்கு பெரிய ஒப்பந்தங்களும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மனதுல நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சிந்தனைகளும் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் இருக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கூடுதலான பொறுப்புகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கு சமநிலையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. திட்டமிட்ட வேலைகளை செய்வதும் நல்லது. என்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்க தங்க செய்யும். இதனை ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை காப்பதற்கு இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனை கையாள்வது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. சிலருக்கு சளி இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கும் இடத்துல சிலருக்கு பதவி உயர்வுகளும் பதவி மாற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை அக்கறையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு கலகலப்பாகவும் இருக்கும். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். இதனால உடல் அசதியும் ஏற்படலாம். தொழிலை மேம்படுத்துவதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனைவி இடத்துல அலட்சியமாக பேசவும் வேண்டாம். அரசாங்க வகையில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணியாளர்கள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில தேவையற்ற விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருப்பதே நல்லதுதாங்க. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்களுடைய வேலைகளை நீங்க திட்டமிட்டு முறைப்படி செய்வதும் நல்லது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வணிகம் தொடர்பான விஷயத்துல புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். காதல் உறவுல ஏற்றங்களும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் மாறும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். வணிக நடவடிக்கைகள்ல லாபமும் இருக்கும். என்று எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல ஆர்வமும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பிள்ளைகளின் மூலம் ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். தியானம் மற்றும் பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. பணியில இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான நல்லிணக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களும் இன்று உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். இன்று பணவரவு போதுமான அளவிற்கும் இருக்குங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல வெறுப்பு காட்டியவர்கள் இப்பொழுது நண்பர்களும் ஆவாங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல அலட்சியமாக பேசவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய இனிய சம்பவங்களை நினைத்து பார்க்கவும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். ஆனாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும்.
அலைச்சல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய ஆளுமை திறனை சரியான முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. சமூகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. தொழில் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வீட்டுல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். கண்ணியத்துடனும் கட்டுப்பாடுடனும் நடந்தும் கொள்வீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றும் வருவீங்க. இன்று உங்களுடைய செயல்கள் யாவற்றையுமே நீங்க சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நடக்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே சரியாக திட்டமிடவும் செய்வீங்க. பணியில இருந்து வந்த கெட்ட பெயர்களும் மாறும். இன்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். இருவருக்கும் இடையில இன்று அமைதியான போக்கும் காணப்படுங்க. மாலை நேரத்தை உங்கள் குடும்பத்தினருடன் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். தேவையான நிதிநிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். இன்று உணவு விஷயத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாக தங்க நடைபெறும். சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் வேலைகளையும் செய்வீங்க. மனதளவுல புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல தேவையான பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய செய்திகளும் வந்து சேரும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியோடு எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்திற்கு வேண்டிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களை குறை கூறியவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருந்தாலே போதுங்க. சில ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை நாடியும் வருவாங்க. செலவுகளை குறைப்பதில் நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட பொறுப்புகளும் அதிகமாக தங்க இருக்கும். சில சரியான முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் முறை தொடர்பான போட்டிகளும் அதிகமாக தங்க இருக்கும். புதிய எதிரிகளும் முளைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். வேலையில உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு சூழல்கள் நல்லபடியாகவும் இருக்கும். பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அரசு காரியங்கள் கைகூடியும் வரும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உழைப்பிற்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. எதிர்ப்புகள் இல்ல, வெற்றியும் காண்பீங்க.
வியூகங்களை அமைத்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும், உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். சகோதரர்களினால இருந்து வந்த செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. நீண்டகால திட்டமிடுதல்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும், மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய செயல்திறனினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தொழில் துறையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளியிலிருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பேசுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுவதும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில அவசர செலவுகளும் ஏற்படலாம். தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்ற நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. இன்று இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குழந்தைகளிடத்துல கடுமையாக பேசிவிடவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாதமான போக்கும் மாறும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் இழுபறிக்கு பிறகு தங்க முடியும். வீண் செலவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. இதனால சற்று நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப நபர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையாட்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். நிதானமான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையையும் மேம்படுத்தும். எதிர்காலம் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முன்கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. இன்று மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை சிறப்பாக ஆற்றுவதற்கு நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நீங்க கவனமாக பேசுவதும் நல்லது. முன்கோபத்தினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாகவும் சகஜமாகவும் எடுத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு விருப்பமான பலன்களையும் கிடைக்கப் பெறுவீங்க. சில விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளினால மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொழில வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல சில சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களை தக்க சமயத்துல பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. இன்று பொருள் வரவும் இருக்கும். நன்மைகளும் வந்து சேரும். சிந்தனைகள்ல தெளிவாகவும் இருப்பீங்க. அலுவலகத்துல நல்லபடியாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தொழிலாளர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினருடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. மற்றவர்களுடைய மனம் காயப்படும்படி பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று குடும்பத்தினருடன் சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டாலும் சமயோஜிதமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். முடிவுகள் எடுப்பதுல கவனமாக இருப்பதும் நல்லது. விவேகமாக செயல்படுவதன் மூலமாக நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். பொருளாதாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். அதிகாரிகள் இடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. வியாபார நிமித்தமான பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல விளைவுகளை காண்பதற்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல இறுக்கமான போக்கும் காணப்படும். பணிகள் சாதகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக அவர்களிடத்துல உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. உறவு பிணைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சாதுரியமாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. அரசு வேலைகளை உடனுக்குடனே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற தொழில லாபமும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற பதவி மாற்றங்களும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளும் இருக்கும். நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன கவனக்குறைவுகளும் ஏற்படலாம். மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது.
யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடன் மோதல் போக்கும் ஏற்படலாம். கவனமாகவும் பேசுங்க. சில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காட செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலுமே இதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். சகோதரர்களுடன் இணக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஆலய வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. சிலருடைய சந்திப்புகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். வாகன பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகளினால கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல உயர்வான போக்கும் காணப்படும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:37 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சாதுரியமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சாதகமான போக்கும் காணப்படும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலைகளை எல்லாமே நீங்க நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல குழப்பமான மனநிலையின் காரணமாக உங்கள் துணையிடத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. உங்களுடைய முன்கோபத்தினை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில வெற்றிகரமான தகவல்களும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். தொழில லாபமும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத வகையில வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். விரும்பிய இடத்திற்கு மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய அனுசரணையான போக்குடனும் கிடைக்கப் பெறுவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு நிதானத்தை மட்டும் இழக்கவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆதரவாக தங்க இருக்கும். குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டுக் கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பார்த்த ஆதாயமும் இருக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மற்றவர்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு உங்களை நீங்கள் மாற்றியமைக்கவும் செய்வீங்க. சில மாற்றங்களையும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவது சார்ந்த எண்ணங்களும் மேம்படலாம். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடியும் வரும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும்.
வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வேலைகளை எல்லா கருத்துமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய வேலைகளையும் இழுத்து போட்டும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஆர்வத்தையும் தருவதாகவும் இருக்கும். எதிர்காலம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் காணப்படும். மற்றவர்களுக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. நிதி உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சிறப்பாகவும் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். நண்பர்களுடைய உதவியினால குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சுமூகமான போக்கும் காணப்படும். வீட்டுல மனைவியினுடைய போக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஆதரவுகளும் இருக்கும். காரிய தடைகளும் நீங்கும். வருமானமும் இருக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி தொழில வெற்றியும் பெற்றுவிடலாம். எந்த ஒரு காரியத்தையுமே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்கு சந்தையில அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையற்ற உரையாடல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதையும் தாங்குகின்ற மன பலத்துடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் இன்று உங்களிடத்துல பாசமலையை பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு சகோதரர்களினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. ஏதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உழைப்பிற்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. கலை சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளும் பூர்த்தியாகும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமை வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.